சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஸ்வீட்டும், ஸ்நாக்ஸும் தான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, உகாதிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினி ஜாங்கிரி பார்க்க போறோம். நல்ல கிரிஸ்பியா, ஜூஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2வது ஐஸ் பர்ஃபின்னு சொல்லுவோம். 80ஸ், 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட்ன்னு சொல்லலாம். அந்த காலத்துல இந்த கலர்ல நம்ம கடைகள்ல, பெட்டி கடைகள்ல சாப்பிட்டுருப்போம். அதுவும் எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றதுன்னு பார்க்கலாம். இது 3 பொருள் தான் தேவைப்படும். இதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷேப்ல ஒரு ஸ்வீட் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்கும். நிறைய லேயர்ஸோட இருக்கும். இதுக்கப்புறமா ராகி முறுக்கு. இந்த ராகி முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் மொறுமொறுன்னும் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா வந்து சக்கர்பரா. இது வந்து கோதுமையில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து 80ஸ் 90ஸ் கிட்ஸோட ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தட்டை, அது வந்து கோதுமையில் பண்ண போகிறோம். கோதுமையில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் இது ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம், நீங்கள் அவன்லேயும் பேக் பண்ணலாம். சிம்பிளாக பர்ஃபெக்டாக எப்படி மினி ஜாங்கிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி அந்த ஜாங்கிரி சுத்த தெரியலன்னா கூட இது மாதிரி பண்ணலாம். ஜாங்கிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கணும். சொதன்னு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தனாவே ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் ஜாங்கிரி வந்து பர்ஃபெக்டாக வரும், மாவு அதிகமாகும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இட்லி ரைஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா ஜாங்கிரி நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கலாம். மாவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. கையில் எடுத்து பார்த்தா அதில் ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து சாஃப்ரானை வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு லைட்டாக சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துடும். அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி கலர் வேணாம் அப்படின்னா, இல்லை ப்ளைனாக ஒயிட்டாக விட்டாலும் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றி பண்ணக்கூடாது. ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப் தண்ணி, 2 கப் சுகர் போடலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக வந்தால் போதும். அதாவது என்னென்னா பிசு பதம் வந்தால் போதும். இல்லைன்னா அரை கம்பி பதம், 1 கம்பி பதம் வரலாம். 1 கம்பி பதம் வந்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இன்னும் வரல இந்த பிசு பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஏலக்காயும் ஃபுட் கலரும் நான் போடுறேன். இதே தான். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கல அப்படின்னா சாஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நல்லா இந்த நுரைச்சி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பண்ணிங்க அப்படின்னா அரை கம்பி பதம் வரும், இல்லைனா பிசு பதம் வரும். ஸோ இப்படி வரும்போது இதை அப்படியே மூடி நம்ம சைடில் வச்சிடலாம். சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வெல்லத்துக்கும் சேம் தான். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கோ, ஜிப்லாக் கவரோ, இல்லை உங்கள்கிட்ட வந்து பால் பாக்கெட் இருக்கும், அந்த பால் பாக்கெட்டில் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட
துணி காட்டன் கிளாத் இருந்ததுனா கூட அதில் ஓட்டை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரெடிமேடாகவும் கிடைக்கிது ஜாங்கிரி துணின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப் பண்ணுறதுக்கு. சின்னதாக மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலை லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா ஜாங்கிரி பிரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் இல்லைனாலும் அது ஃப்ளாட் ஆகிடும். அதனால் நம்ம கரெக்டாக லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு பேனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றி பண்ண வேணாம். நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டான ஹீட் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் பிழிஞ்சு விட்ட உடனே கரெக்டாக அந்த ஷேப் அப்படியே உப்பி வரும். இதில் நம்ம போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸோ பச்சரிசியோ போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை பிழிஞ்சு விடும்போது நமக்கு அப்பப்போ ஜாங்கிரியை வந்து தள்ளி விட்டுக்கோங்க. உடனே தள்ளி விட வேணாம். ஏன்னா அது வந்து ஷேப் வந்து அப்படியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே வந்தோடனே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாங்கிரி பிழிஞ்சிடலாம். நான் ஃபுட் கலர் வந்து மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு பர்ஃபெக்டாக மினி ஜாங்கிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, அந்த ஆயில் சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது நல்லா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜாங்கிரியோட உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி ஜாங்கிரி பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃப்ளவர் ஜாங்கிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக வார்ம் சிரப்லேயும் போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கப்புறமும் போடலாம். நான் வந்து டைரெக்டாக தான் போட போகிறேன். ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக. ஸோ பாருங்கள் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இது எல்லாமே எடுத்து திரும்ப அந்த சிரப்லேயே போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். ஏற்கனவே இருக்கிற ஜாங்கிரியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பதம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொறுமொறுப்பு தன்மை அப்படிங்கிறது மினி ஜாங்கிரியில் ரொம்பவே முக்கியம். சுகர் சிரப் காய்ச்சும் போது நல்லா பிசு பிசு பதம் வரணும். இல்லைனா ஒரு கம்பி பதம் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுன் பதத்தில் எடுத்துடாதீங்க. அது வந்து சொத சொதன்னு ஆகிடும். 2வது மாவு அரைக்கிறது. அது வந்து நல்லா மைய அரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு உளுந்த வாசனை வராது. கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் போடுறதுக்கான ரீசன் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். அதே சமயம் அது சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், சொத சொதன்னு ஆகிடாது. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூடி சீக்கிரமாக கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையெல்லாம் நான் வீடியோ போடுறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பாகிற விஷயம், அதை வந்து நான் கரெக்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப ரன்னி ஆகிடுச்சுன்னா கூட கார்ன்ஃப்ளவரையும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா ரெடிமேடு உளுந்த மாவோ இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி உளுந்த மாவு கூட போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சளிச்சிட்டு போட்டிங்கன்னா அதை சரி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 80s 90s கிட்ஸோட ஃபேவரட் தான். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் சாஃப்டான வனிலா பர்ஃபி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் ஸ்கூலில் கடைகளில் இந்த பர்ஃபி எப்போவுமே இருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியான அளவுகளோட பண்ணீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மட்டும் இல்லை, பிங்க் கலர், ஒயிட் கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதுலேயுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும்.
நீங்கள் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே மணல் மணலாக வரும் உங்களுக்கு, அந்த மணம் வரும் உங்களுக்கு. ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். நீங்கள் மாவு சளிச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா சுகர் சிரப். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் பர்ஃபி வந்து ரொம்ப சொதன்னு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சுகர் சிரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்துன்னா இது வந்து 1 கம்பி பதம். இப்போ ஃபுட் கலர், அது எடிபிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேணாம். கலர் பிடிக்கலன்னா ஒயிட் கலராகவே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃப்ரான் போடலாம். இப்போது வறுத்த மைதா மாவு போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விஸ்க் இருந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடு பண்ணி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கட்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். இப்போ வனிலா எசன்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான் தேவைப்படும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து பேனில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் கையில் எடுத்து பால் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிக்கி இல்லாமல் ஒரு பால் கிரியேட் பண்ண வரும். உங்களுக்கு இந்த லார்ஜ் பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போடலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். வனிலா ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வனிலா பர்ஃபி அப்படிங்கிறனால நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் போடுவோம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக நான் காட்டுறேன் இது எப்படி வந்து பேனில் ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. இதே சமயம் நீங்கள் ரொம்ப குக் பண்ணீங்கனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பர்ஃபி. ஸோ இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே ட்ரேயில் விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே பேனில் விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபி கட் பண்ண வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுட்டு பட்டர் ஷீட் ட்ரேலையோ இல்லை அப்படின்னா வந்து நெய் தடவின பிளேட்லேயோ போட்டுட்டு இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டும் இது மாதிரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக செட் ஆகிறதுனால நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும், உதிரி உதிரியாக. இப்போவே வந்து நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இது 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மற்ற பர்ஃபி மாதிரி இல்லாமல் இது வந்து சீக்கிரமாகவும் செட் ஆகிடும். அதே சமயம் அளவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான அளவுகள் தான். உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதில் மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் தடவி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ஸோ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயிலேயே மெல்ட் ஆகிடும். இது வந்து நான் கூடிய சீக்கிரமாக கோதுமையில் நான் வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் என்னால் போட முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் பண்ணலாம், கொக்கோ பவுடர் போட்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லா விதமான ட்விஸ்ட்டும் இதில் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே மைதாவோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறமா கோதுமை வச்சு ஒரு சக்கர்பரா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80s 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். மைதாவில் பண்ணுவாங்க, ஆனால் நான் மைதாவில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நான் கோதுமையில் போட போகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவில் சக்கர்பரா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம மைதாவில் செய்கிறத விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முதல்ல 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ மைதாவில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லைனா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா படும். ஸோ இதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பவுடர் சுகர் போடலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர், இல்லைனா வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதை கூட நீங்கள் ஊற்றலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் பிசையலாம். மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா டைட்டாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல டைட்டான டோ மாதிரி கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா தேங்காய் பால் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பால் அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம சுகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மாவு. அதனால் நம்ம டோ டைட்டாக தான் இருக்கணும். நம்ம ஒரு 20 நிமிஷம் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் லூஸாக ஆரம்பிக்கும். அதே சமயம் நீங்கள் இப்படி பிசைஞ்சோடனே போட்டிங்கன்னா ஆயிலில் வந்து அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். மூடி 20 நிமிஷம் விட்டுருங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போது ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க. க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வரும். நம்ம எப்போவுமே மாவு பிசையும் போது குக்கீஸ் பிசைகிற மாதிரி தான் பண்ணணும். பிடிச்சு விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது மாவு தூவிட்டு ஒரு நல்ல திக்கான ஷீட் மாதிரி பண்ணிக்கோங்க. திக்குனா ஓரளவுக்கு 1/2 சென்டிமீட்டர் அந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும். ஸோ இது ஒட்டாது. உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு தூவிக்கலாம். கோதுமை மாவே தூவி நீங்கள் தேய்ச்சிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். ஸோ சின்னதாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். இதை வந்து நான் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அதே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஒரு சில டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியில் நம்ம டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இப்படி வந்து பீஸா கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது கத்தி வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும். இதை விட தின்னாக பண்ணிடாதீங்க. இதை விட கொஞ்சம் கூட திக்னஸ் இருக்கலாம். ஆனால் தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைமண்ட் கட்ஸ் மாதிரி ஆகிடும். இது எக்ஸாக்டாக நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும். இதிலேயே உங்களுக்கு ராகி, கம்பு, திணையில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1 கப் திணை. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு 1/2 கப், அது மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸ்வீட் பிடிக்கிறவங்க 3/4 கப் கூட போடலாம். ஆனால் 1/2 கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்துடுச்சு. கொஞ்சம் மாவு தூவிக்குங்க, ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போது நல்ல சூடான எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அதில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுற டெம்ப்ரேச்சர் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும், சூடாக இல்லாமல் போடக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது செட் ஆகும் எண்ணெயில். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து லோ மீடியம் தான் இருக்கணும். அப்போ தான் வெளியும் நல்லா வேகும், உள்ளேயும் வந்து வேகும். கோதுமை மாவு அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும், சுகரெல்லாம் போட்டிருக்கிறதுனால. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ மைதா கொஞ்சம் ப்ரௌன் ஆக டைம் எடுத்துக்கும். கோதுமை மாவு, வெல்லம், சுகர் எல்லாம் போடும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுனால நீங்கள் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணணும். நீங்கள் அர்ஜெண்ட்டாக சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உள்ளே சொதன்னு இருக்கும். ஸோ பொறுமையாக நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. எண்ணெய் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும், பிடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு போடலாம், நல்லாயிருக்கும். ஜீரகம், சோம்பு அப்படி கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம். இப்போது அங்கே பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஆயில் சத்தம்லாம் மேக்ஸிமம் அடங்கிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். இது மேக்ஸிமம் எண்ணெய் குடிக்காது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அதே தான் இருக்குது. நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2வது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா தேங்காய் அரைச்சி அப்படி கூட நீங்கள் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சத்தம் கேட்டாவே தெரியுது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2வது நாளில் வச்சு சாப்பிடும்போது முன்னாடி இருந்ததை விட அந்த சுகர் நல்லா செட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப குட்டியாக போட வேணாம், கொஞ்சம் பெருசாக போட்டே கொடுக்கலாம். ஏன்னா அவங்களால சின்னதாக இருந்தால் அப்படியே முழுங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் சாஃப்டாக வேணும்னா பட்டர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பண்ணிட்டீங்கன்னா நல்ல சாஃப்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபாவளிக்கு அப்படிங்கும்போதே ஒரே மாதிரி அதிரசம் பக்கோடெல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். இது ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு தான் நார்த் இந்தியாவில் ஸ்பெஷல்னு சிம்பிளாக ஈஸியாக இந்த தீபாவளிக்கு புதுவிதமான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், ஜூஸியாக இருக்கும். நம்ம செய்கிற பாதுஷா மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரியாக நம்ம பக்கோடா அது மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் இதே மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பு வரும். மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட்லேருந்து கூட எடுத்து பண்ணலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். டோட்டலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சொத சொதன்னு ஆகிடும். ஸோ நம்ம பாதுஷா ரெடி பண்ணுற மாதிரியே மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓவராகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது க்ளூட்டன் ரொம்ப டெவலப் ஆகிடும். ஸோ அதுமாரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் க்ரீன், எல்லோ, பிங்க் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரீனுக்கு பாலக்கீரை யூஸ் பண்ணலாம், பிங்க் கலருக்கு பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், எல்லோவுக்கு சாஃப்ரான் யூஸ் பண்ணுங்கள். இது எடிபிள் ஃபுட் கலர் தான். ஸோ கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கலர் போடுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் போட்டாவே அந்த கலர் வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் ஓரளவுக்கு லைட் கலராக தான் இருக்கும், ஓவர் கலரெல்லாம் இருக்காது. அப்படிங்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட், அந்த கலரோட டேஸ்டெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வரணும்னு அவசியமே இல்லை, ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வரணும். ஸோ இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை பாயில் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரியே தான். ஸோ உங்களுக்கு பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடலாம், ரோஸ் வாட்டர் ஊற்றலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இது தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பால்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ரெட் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்படிங்கிறது சின்ன சின்ன பால்ஸாக இருக்கணும். இதில் ஒரு 5 பால்ஸ் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போகும்போது பர்பிள் கலர், எந்த கலர் வேணாலும், நீங்கள் ரெட் கலர் கூட நல்லாயிருக்கும், ரெட்டு, ஆரஞ்சு. ஸோ இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அதிரசம், பாதுஷா, பக்கோடா, முறுக்கு இதெல்லாமே எல்லா டைம்லையுமே நம்ம சாப்பிட்ருப்போம். இது மாதிரி நம்ம யூனிக்காக பண்ணும்போது
நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம லேயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் ரெட்டு, பிங்க்கு, அதுக்கப்புறமா எல்லோ. ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் லீஃப் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலரை முதல்ல வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பிங்க் வச்சுட்டு எல்லோ வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ரெட்டால் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரால் திரும்ப வந்து மூடி திரும்ப ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு டைம் எல்லாம் ரொம்ப எடுக்காது. நம்ம பாடி ஷார்ட் பண்ணுற டைமில் இதை பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அதனோட லேயர்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த ரெட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்போ அந்த ஃப்ளவரோட ஷேப்பு, அந்த கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இது மாதிரி சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துடலாம். நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது கத்தியில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் டீப்பாகவும் கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி ஃப்ளவர் பட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2-3 விதமாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து கோதுமையில் பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் மாறும். அதே சமயம் ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியமாக வந்து இதே மாதிரி திக்னஸோட ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் தீபாவளி ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸ்வீட்டு, காரம் எல்லாமே ரொம்ப யூனிக்கான ரெசிபிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் உத்தமி கிச்சனில் போனீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. இப்போ கட் பண்ணுறது பாருங்க, நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் அந்த கத்தி. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வரும். ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று உள்ளே வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ ரெடி பண்ணியாச்சு நம்ம எல்லாத்தையுமே. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணால் உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஃபஸ்ட்டு வந்து போட்டோன்னே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து பேனை லைட்டாக வந்து மூவ் பண்ணிங்கனாவே அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நம்ம உள்ளே போட்டோன்னே அந்த லேயர்ஸ் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஓரளவுக்கு அந்த ஆயிலோட சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இதை வந்து திருப்பி போட்டும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கலர் வந்துச்சு, லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எடுக்க வேணாம். ஓரளவுக்கு சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். இதே வந்து டீப்பாக இருக்கிற கடாய் வச்சிங்க அப்படின்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற கலர் வராது. ஸோ கடைகள்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ பண்ணணும், எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் நமக்கு தெரியும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேணாம்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்குது. நீங்கள் மைதா யூஸ் பண்ணாமல் நம்ம முந்திரி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் கண்டென்ஸ் மில்க் போட்டு கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இதே மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ வந்து ஃப்ரை ஆனதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம்,
சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும். இடையில மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து இதை அப்சர்வ் பண்ணும். ஸோ எப்போவுமே சூடானதுக்குள்ளே போடக்கூடாது, சூடான சுகர் சிரப்பில். ஆனால் சுகர் சிரப் வந்து ரொம்ப வந்து ஆறிடுச்சுனாலும் நமக்கு அதை சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் அப்பப்போ எடுத்து திருப்பி விட்டு நான் வந்து போடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது 2 பக்கமே ஈவனாக சுகர் சிரப் வந்து படும், அதுக்காக தான். ஸோ இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தா நம்ம பாதுஷா சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த கலருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. கேசரி ஃபுட் கலர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இது எடிபிள் ஃபுட் கலர் தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக வேணும் அப்படிங்கும்போது பீட்ரூட், கேரட், குங்குமப்பூ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பாலக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ், அது வந்து ராகியில் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர், அவனில் கூட நீங்கள் முறுக்க பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பேக்கிங் சோடா ஆட் பண்ணி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி உருளைக்கிழங்கு முறுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி தேன்குழல் முறுக்கு மாதிரியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சங்கராந்தி, பொங்கல், தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். இதில் கட்டியெல்லாம் எதுவும் வரக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். இப்போது 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரிசி மாவெல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி முறுக்கு உடையாது. ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்குல அந்த க்ளூட்டன் இருக்கும், அதாவது பைண்டிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து உருளைக்கிழங்குக்கு இருக்குது. இப்போ கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இதில் எள்ளு போட்டுக்கலாம், ஓமம், மிளகு காரத்துக்கு, அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகு பிடிக்கலன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பட்டர், ஒரு சின்ன க்யூப் போட்டிருக்கேன். இது வந்து சால்டட் பட்டர் தான், நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட போட்டுக்கலாம். இந்த 1 க்யூப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு, அந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுரும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உடனே தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அளவு தெரியாது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு, அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு பர்ஃபெக்டான சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடாதீங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். இம்மீடியட்டாக நம்ம முறுக்கு வந்து பிழிய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கோட கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணும். இப்போது முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முறுக்கு மாவு வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவும் பிழியலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் மேலே ஷேப் பண்ணிட்டும் பிழியலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு 4-5 முறுக்கு பிழிஞ்சு வச்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தை வந்து விரித்து போட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்து போடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கரண்டி இருக்கும், அதில் பிழிஞ்சு வச்சுட்டு கூட பண்ணலாம். இந்த ஷேப்பு தான் அவசியம் இல்லை. நீங்கள் இதுலேயே ரிப்பன் பக்கோடா வரும், முள்ளு முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், மினி முறுக்கு கூட வரும். ஸோ நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை டைரெக்டாக ஆயிலில் போடணும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயிலாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டெண்ணெய் எலும்பி வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான சூடான இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த முறுக்கை போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ மீடியமில் கூட வச்சுக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹை கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஆயில் சத்தம் அடங்கணுன்னு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஆயில் சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே இருக்க அந்த பச்சை மாவு வேகும்போது தான் அந்த ஆயில் வந்து பபிள்ஸ் நிறைய வரும். அந்த சத்தம் அடங்கிடுச்சுனாவே பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ராகி மாவு அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ. நமக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரியெல்லாம் வராது. அதனால நம்ம பைண்டிங்காக ஒரு சிலதை ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து இதில் உளுந்து போடலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த க்ளூட்டனை டெவலப் பண்ணும். ஸோ உளுந்து மாவு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அரைக்கும்போது ஒரு நல்ல க்ளூட்டன் டெவலப் ஆகும். இன்னொரு விஷயம், உருளைக்கிழங்கு போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம உளுந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மொறுமொறுன்னு வரும். அந்த ஷேப்பையும் நல்லா பிடிச்சி வச்சு வரும். இப்போ பாருங்கள், 99% வந்து அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. வேணும்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 month வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ராகிங்கிறது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ராகி முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் போட்டிருக்கேன். உடையாமல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா நம்ம கோதுமையை வச்சு தட்டை இல்லைன்னா பாப்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சாட் ஐட்டத்தை கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சிம்பிளான கிறிஸ்பியான கோதுமை தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாப்டி சாட்டுன்னு சொல்லலாம். பாப்டி சொல்லலாம். அது வந்து சாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்னு. இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஓமம், ரவை 1/4 கப் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவைப்படாது. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அது ஃப்ரை ஆகும்போது சீக்கிரமாக கலர் வராது, ப்ரௌன் ஆகிடாது. அதுக்காக தான். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை பிடிக்காதவங்க நீங்கள் மைதா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது அந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை முறுக்குக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும். உங்களுக்கு அப்படி மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம். ஸோ ஒட்டாத மாதிரி நம்ம இது மாதிரி டோ ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் அதை வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது செட் ஆகும். ரவை வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் டைட்டாக. நான் வந்து 20 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஆயில் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்ததை விட அந்த மாவு இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப இலகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் டைட்டாக வந்து பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நல்ல மாவு தூவிட்டு ஓரளவுக்கு தின்னாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். நம்ம தட்டெல்லாம் பண்ணுறதோடவே கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதாவில் பண்ணும்போது சேம் தான். நீங்கள் ராகிலையும் பண்ணலாம். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் நாம் பண்ணுற தட்டை வந்து நம்ம அரிசி மாவு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது நல்லா முறுமுறுனே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
டீக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக்ஸா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது தின்னா இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவனாக வந்து தேய்ச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு வேணுன்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போது ஹோல்ஸ் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. இது மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்தது அப்படின்னா ரேண்டமாக ஹோல்ஸ் போட்டுருங்க. இல்லைனா டூத் பிக்கில் கூட நீங்கள் பண்ணலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரை ஆகும்போது உப்பாமல் இருக்கும், பூரி மாதிரி. ஸோ அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உப்பி வந்துடும். ஸோ அப்போ வந்து கிறிஸ்பினஸ் போயிடும், சொதன்னு ஆகிடும், ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் எல்லாம் போயிட்டு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும், உப்பும் உப்பாது. இந்த ஒரே மாவு வச்சுட்டு நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் கடலை பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டு கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், ஓமப்பொடி, அதுக்கப்புறம் டேமரின் சட்னி, க்ரீன் சட்னி, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து பாப்டி சாட்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கசூரி மேத்தி போடலாம். மசாலா வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மசாலா பாப்டி அப்படிங்கும்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம். இதை எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன தட்டைகளாக போட்டு எடுத்துருவேன். ஸோ முதல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல மாவு தூணிங்கன்னா மட்டும்தான் அது ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம். மசாலாவை தவிர்த்துட்டு பவுடர் சுகர் போட்டிங்கன்னாவே ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணும், சூடாகாமல் போட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ போட்டோன்னா அப்படியே மெதுவாக மேலே எழும்பி வரும், அவ்வளோதான் சூடு. இப்போது ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட அது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம கோதுமை போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவும் ப்ரௌன் ஆகிடும். அதனால் கோதுமாவை எப்போவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அது நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும், கிறிஸ்பியாக வரும். இப்போ மேக்ஸிமம் இது ரெடி ஆகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஊற்றின ஆயில் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து கடலெண்ணெயிலும் ஃப்ரை பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெய் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டும் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெண்டாவது பேட்ச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீங்கள் ராகியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கோதுமாவுனா 1 கப் ராகி மாவு போட்டு பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சும் போடலாம், அதுவுமே ஒரு வேரியேஷன் சொல்லலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆற வைக்கணும். ஆற வைக்காமல் நீங்கள் கண்டெய்னரில் போடக்கூடாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.